ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் 2025 எக்ஸாம் கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லைங்களா? இப்போ தான் எல்லோரும் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு கொஷின் பேப்பர் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒன்று மார்க் இவ்வளோ வருமா, என்ன ஏதுங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்குண்டான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம அதை பார்க்கலாம். நீட் 2025 கட் ஆஃப் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக என்னவா ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவேர்னஸ் ஆகிக்குங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்சு. ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுன்னா 200 கொஷின்ல 180 கொஷின்ஸாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்துட்டு இனிஷியலாக நீட் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அது கம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன செக்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. அதில் வந்து செக்ஷன் பியில் வந்து 5 கொஷின் அடிஷ்னலாக கொடுத்து சப்ஜெக்ட்டுக்கு 5 கொஷின், ஸோ 20 கொஷின் சாய்ஸஸ் இருந்தது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை இப்போ 200 கொஷின்றனால வந்துட்டு 3 hours 20 minutes டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 180 கொஷின்ஸ்ன்றனால வந்து 3 hours ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர். இப்போ நம்ம கொஷின் பேப்பர் எந்த மாதிரி வந்திருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டாக்க எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் என்ன, ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகேங்களா? எங்களால் வந்து ஆன்சரே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது, பட் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஆனால் சில ஆன்சர் வந்து ட்ரிக்கியாக அதை யோசிச்சா மட்டும்தான் அதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து ப்ளே ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து இந்த மார்க் எடுத்தால் வந்துடும், அந்த மார்க் வந்து இவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் நீங்கள் உங்கள் கேட்டகரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓரங்கட்டிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நீட் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து கட் ஆஃப் அமையும். ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல், ஓகேங்களா, உங்கள் ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் கட் ஆஃப் மறுபடியும் நம்ம வந்து உங்களுக்கு இதை பற்றின வீடியோ பதிவு நம்ம இப்போ உங்களுக்கு பதிவிடுவோம். ஸோ டில் தட் நீங்கள் வந்து இதை பற்றின எந்த ஒரு பயமோ இதுவோ எல்லாம் விட்டுட்டு, ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, புரிஞ்சுக்குங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும்போது ஓவராலாக நம்மளோட கணிப்பு என்னன்னா கட் ஆஃப் மார்க்கு லாஸ்ட் இயர் காட்டிலும் இந்த இயர் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ மார்க்கு குறையும் தான். ஸோ நீங்கள் வந்து என்னோட மார்க் மட்டும் தான் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி எதுவுமே பயப்படாதீங்க. நம்ம நீட் ரிசல்ட்ஸ் வரை வெயிட் பண்ணுவோம், நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒன் அகாடமி யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ பதிவை தொடர்ந்து பதிவிட்டு வரோம். Thank you.